தாஜ் ஹோட்டல். பரபரப்பான ஒரு சுடுகாட்டுக்குச் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு, திரும்பவும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து இழுக்க ஆரம்பித்திருந்த 4 பேரையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் டிரைவர் மாணிக்கம். என்ன மாணிக்கம்? என்னடா ஊர சுத்தி காட்ட சொல்லாம சுடுகாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போக சொல்றானேன்னு ஒரே திகைப்பா இருக்குதா? அதுவரை அவ்வளவாக பேசியிராத கண்ணன் முதல் தடவையாக கேட்டான். ஆமாங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? இல்ல இதுவும் ஏதாச்சும் கலாட்டாவா? நோ நோ, இட் இஸ் வெரி சீரியஸ். நிச்சயமாக உன்னை ஆழம் பார்க்கவோ கலாட்டா பண்ணவோ இதை சொல்லலை. என்னங்க நீங்க, நல்லா இருக்கிற யாராச்சும் சுடுகாட்டுக்கு போக ஆசைப்படுவாங்களா? ஏன், நாமெல்லாம் பார்க்குக்கும் பீச்சுக்கும் தான் போகணும்னு ஏதாவது சட்டமா என்ன? அப்படி இல்லைங்க, அது ஒரு மாதிரியான இடம். நினைக்கவே யாருக்கும் பிடிக்காத ஒரு இடமும் கூட. அங்க போய் நீ சொல்றது சரிதான். ஆனா நாங்க அந்த இடத்த அப்படியெல்லாம் பார்க்கலை. ஒரு தெரு சுத்தமாக இருக்க குப்பை தொட்டி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒரு ஊருக்கு சுடுகாடும். செத்துட்டா மனுஷனும் குப்பை தானே. அவனை எரிச்சு சாம்பலாக்கி ஊருக்கு சேவை செய்யற இடத்துல பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லி தேவையில்லாம பயப்படுறாங்க. இதனால சமூக விரோதிகள் சேர்ந்துகிட்டு சீட்டு ஆடுற ஒரு இடமா அது ஆகிப்போச்சு. சுடுகாடுங்கிறது ஒரு புனிதமான இடம். அது நல்லபடியா இருக்கணும். அங்க எந்தவிதமான பேயும் பிசாசும் இல்ல. எல்லாம் கற்பனைன்னு சொல்றது தான் எங்க நோக்கம். அதுக்காக ஒரு அசலான சுடுகாட்டுக்கு போய் தங்கி அங்க நடக்கிற அவ்வளவையும் படம் பிடிச்சு அப்புறமா கிரிப்பா ஒரு அரை மணி நேரம் ஓடுற படமா அதை தயாரிக்கிறது தான் எங்க நோக்கம். கண்ணனின் விளக்கம் மாணிக்கத்தின் வாயை அடைத்து விட்டது. மிரள மிரள பார்த்தான். இப்படி பேசுபவர்களிடம் எதை பேசுவது? ஷூட்டிங்னா ஊட்டி கொடைக்கானல்னு போய்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நடுவுல நாங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. சினிமானாலே காதல் காமெடி தான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நடுவுலயும் நாங்க வேறுபடுறோம். வித்தியாசம், அதுக்கு இன்னொரு பேர் தான் மிஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா? என்ன அப்படின்னா, நான் உனக்கு புரியுற மாதிரி தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்ல பேசின வர சரி. கடைசியா மிஸ்டிக்கோ கிஸ்டிக்கோ ஏதோ ஒன்னு சொன்னீங்களே. ஓ, அதுவா? மிஸ்டிக்னா ஆத்ம பலம்னு அர்த்தம். ஆனா மந்திர தந்திரங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அதாவது ஆத்ம பலம் உள்ள உண்மையான நண்பர்கள்னு அர்த்தம். என்னங்க நீங்க, ஆத்ம பலம் அது இதுன்னுகிட்டு ஒன்னும் புரியலைங்களே. ஆத்ம பலம்னாலே உனக்கு என்னன்னு தெரியலையா? சரிதான். ஆத்மான்னாவது என்னன்னு தெரியுமா? மாணிக்கம் முறித்தான். செத்தப்பால ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்வாங்க. கேட்டிருக்கிறேன். மாணிக்கம் பரிதாபமாக மூஞ்சியை வைத்துக் கொண்டு சொன்னதை பார்த்து 4 பேரும் கிளுக்கென்று சிரித்துவிட்டனர். என்னங்க சிரிக்கிறீங்க? இதுக்கு தாங்க இந்த படிச்ச துண்டு தாடி வச்ச ஆளுங்களோடயே பேசக்கூடாதுங்கிறது. அட என்ன மாணிக்கம், இப்படி அழுத்துக்கிற? சரி சரி, இனி உன் கூட வாயாடுறதுல அர்த்தமில்ல. விளக்கம் தந்தாலும் புரியாது. வேலைய பார்ப்போம். நாங்க கேட்ட மாதிரி சுடுகாடு எங்க இருக்கு? அது இருக்குங்க, ஏகத்துக்கும். உங்களுக்கு எப்படிப்பட்ட சுடுகாடு வேணும்? புடவை துணிமணிகளில் ரகம் காட்டி எது வேண்டும் என்று கேட்பதைப் போல கேட்டான் மாணிக்கம். எப்படிப்பட்ட சுடுகாடுனா? ஆள் நடமாட்டமே இருக்கக்கூடாது. சதா பொணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அங்க ஒரே ஒரு வெட்டியான் தான் இருக்கணும். அவன பார்த்தா பயமா இருக்கணும். நிறைய சமாதிங்க இருக்கலாம். அதாவது இடுகாடு சுடுகாடு ரெண்டும் கலந்திருக்கணும். குறிப்பா ஒரு பிணத்தை புதைக்கிறதையோ இல்லை அடக்கம் செய்யறதையோ அப்புறமாக சடங்கு செஞ்சு எரிக்கிறதையும் நாங்க படமாக எடுக்க போறோம். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க கேக்குற எல்லாமே பயங்கர குண்டாங்குதூர். காசு செலவு பண்ணா இங்க எல்லா காரியமும் நடக்கும். ஆனா நான் கூட இருக்க முடியாது. ஏன்? ஐய, என்னண்ணே, நீங்க எரிக்கிறதையும் புதைக்கிறதையும் போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் எங்க போனாலும் அதே ஞாபகமா தாங்க இருக்கும். சரி, உன்னை வற்புறுத்த விரும்பல. நீ எங்களுக்கு தேவையான ஏற்பாட்டை பண்ணிட்டு கார்லயே வெயிட் பண்ணு. நாங்க எங்க வேலைய முடிச்சுக்கிட்டு வந்து சேர்றோம். உங்களை ஒன்னு கேட்கலாமா? என்ன? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? அட சும்மா சொல்லுப்பா. திரும்பி வருவீங்களா? அப்படின்னா சுடுகாடுக்கு போய் அங்கேயே தங்கி இருந்துட்டு திரும்பி வர முடியும்னு எனக்கு தோணலைங்க. என்ன, எங்கள பேய் அடிச்சிடுமா? பேயின்னாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப வெட்டியானா அது எதுவும் பண்ணாதா? அவனுக்கு அது பொழப்பு. அடுத்து அவனுக்கு அதுகிட்ட இருந்து தப்பிக்க வழி தெரியும். எங்களுக்கும் தெரியும். எங்களை யார்னு நினைச்ச? நாங்க நவீன விக்ரமாதித்தர்கள். 4 பேரும் ஒரே மாதிரி சிரித்தார்கள். மாணிக்கம் முகத்தில் மட்டும் இது எதில் போய் முடியுமோ தெரியவில்லை என்கிற மாதிரி ஒரு கவலை. சரிங்க, நீங்கள் குளிச்சு முடிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு தயாராகுங்க. நான் தத்தனாரி வர போயிட்டு வந்துடுறேன். புறப்பட்டான். அறைக்கு வெளியில் வந்தான். ரூம் பாய்கள் எல்லாம் அவனுக்கு நல்ல பழக்கம். மாணிக்கம் ஒரு மாதிரி முகத்தோடு வருவதை பார்த்து கச்சிதமாக விசாரித்தான் ஒரு ரூம் பாய். ஏன்யா, பாட்டி மாந்தோப்பு கிளியே சுருளி மாதிரியா? அவ்வளவு கஞ்சனா என்பது கேள்வி.
அட போப்பா, வந்திருக்கிற 4 பேருமே சரியான பாதாள பைரவி ரங்காராவா இருப்பாங்க போல என்று அதிர்ச்சி அளித்துவிட்டு சொன்னான். அவர்கள் ஆவலையும் ரூம்பாய் முகமும் இஷ்டத்துக்கு மாறிப்போனது. இப்ப தத்தநேரிக்கு போறியா? ஆமா. அப்பப்போ மாமா வேலை பார்த்து தான் பழக்கம். இது ஒரு புது மாதிரி வேலை இல்ல. அத விடு, பார்ட்டிங்க நல்ல காசுக்காரங்களா? பின்ன ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரதுக்கே ரூபா 500 தந்திருக்கிறாங்களே. 500 ரூபா லோட்டா? ஆமா. முதல்ல போய் செக் பண்ணு. 500 ரூபாயெல்லாம் இப்ப சாதாரணமா கலர் ஜெராக்ஸ் மிஷின்லயே அடிக்கிறாங்க. ஐயோ! நீ என்னப்பா பீதிய கலப்புற? பின்ன இந்த மாதிரி சுடுகாடு கிடுகாடுன்னு அலம்பல் பண்ற பார்ட்டிங்க அப்படிதான் இருப்பாங்க. சுடுகாட்டுல எதையாவது புதைச்சு வைக்க வழி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏய்! என்னப்பா நீ புதுசு புதுசா சொல்லி அலம்பல் பண்ற? எச்சரிக்கையா இருக்க சொல்றேன். இப்ப கூட நம்ம ஓட்டல்ல ஒரு சாமியார் தங்கியிருக்காரு. முத்தையா மன்றத்துல சாயந்தரம் மூச்சு விடுறதை பத்தி பேச போறாராம். ஏன்னா நமக்கு எல்லாம் மூச்சு விட தெரியாது. ம். சரி, அவருக்கு என்ன? என்னவா? அவர் அப்படியே அந்தரத்துல மிதப்பாராம், தண்ணிலயும் நடப்பாராம். ஒரு வாரத்துக்கு ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடுவாராம். அமெரிக்கா, ஜப்பான்ல எல்லாம் அவருக்கு சிஷ்யன்கள் இருக்காங்களாம். அடிச்சு விடுறாங்கோ. இப்ப அவர் எப்படின்னா நான் கேட்டேன். அதான் இந்த மாதிரி ஊருக்கு ஊர் சாமியார்கள் முளைச்சுக்கிட்டே இருக்காங்களே. அதுக்கு இல்லப்பா. இன்னைக்கு உழைக்கிறோம், பொழைக்கிறோங்கிறதுக்கு காலம் இல்ல. இப்படியெல்லாம் பொக்கூறுதனமா ஏதாச்சும் பண்றவங்களுக்கு தான் காலம். பாரு, சாமியாருக்கு எதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்? வந்ததுல இருந்து கதவையே தொறக்கல. ஒரு ஆர்டர் கூட புக் பண்ணல. நான் கூட சாமி, நீங்க எப்படி அந்தரத்துல மிதப்பீங்கோ, கொஞ்சம் மிதந்து காட்டுங்கோன்னு சொல்லி அவர ரேக்கி விடலாம்னு இருக்கிறேன். பாத்துப்பா, நான் வரேன். எதுக்கும் நீ சொன்ன மாதிரி 500 ரூபா நோட்டு செக் பண்ணிடுறேன். அப்புறம் போலீஸ்காரங்க நம்மள போட்டு கடாவ ஆரம்பிச்சிடுவானுங்கோ. வீரப்பண்ண பிடிக்க மாட்டாங்க, பின்லேடன பிடிக்க மாட்டாங்க. உன்னியும் என்னையும் மாதிரி அன்னாடங்காட்சிங்க கிட்ட தான் வீரத்த காட்டுவானுங்கோ. புலம்பியபடியே கிளம்பிச் சென்றான். அது ஒரு விதமான ஹோட்டல். வழக்கமான கட்டட அமைப்பு கிடையாது. வழிச்சென்று எல்லா இடமும் துப்புரவாக இருக்கும். சில நேரங்களில் ஒரே இடத்தையே சுற்றிக் கொண்டே இருப்போம். மாணிக்கத்துக்கும் குழப்பியது. அப்பொழுது அருகில் உள்ள ஒரு அறைக்கதவு மழுக்கென்று திறந்து கொள்ள, சாய்பாபா போல கழுத்து முதல் கால் வரையிலான ஒரு காவியங்கியோடு ரவீந்திரநாத் தாகூரே உயிரோடு வந்துவிட்டார் மாதிரி ஒருவர் கதவு காப்பால் தெரிந்தார். ஜோதிச்சுடர் போல முகம் அவ்வளவு பளிச்சென்று இருந்தது. கண்களில்தான் அதிக ஒளி. கரும்பாப்பாக்கள் ஏதோ ஒரு பச்சைக்கல் போல் கொஞ்சம் கருப்பு கலந்து தெரிந்து மின்னியது. ரூம்பாய் சொல்ல சாமியார் இவர்தானோ? மாணிக்கம் அவரை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். அவர் ஒரு குறுநகை பூத்தார். சிரிப்பா அது? மோனாலிசா முகத்தில் அவளது இதழ்கடையில் ஒட்டியும் ஒட்டாமலும் ஒட்டியிருக்கும் புன்னகையை விடவும் மேலான ஒன்றாக ஏகப்பட்ட அர்த்தங்கள் கொண்டிருந்தது அது. பல வினாடிகள் பேச்சே வரவில்லை. உலகில் எவ்வளவோ அபூர்வ காட்சிகள். அதில் இந்த முகத்தையும் சேர்க்கலாம் என்று தோன்றியது. மாணிக்கம் தன்னையும் அறியாமல் அவரை பார்த்து வணக்கம் சொன்னான். அவர் இதமாக கையை அசைத்து உள்ளே வரச் சொன்னார். எஜமான் பின் செல்லும் நாய்க்குட்டி போல அவனும் அறைக்குள் நுழைந்தான். அறைக்குள் அற்புதமான தசாங்க வாசம். ஒரு மேஜை மின்மேல் ஒரு சந்நியாசியின் படமும் அந்த படத்தின் முன் விளக்கும் எரிந்து கொண்டிருந்தது. ஏதோ அமைதியான கோவிலுக்குள் நுழைந்தது போல இருந்தது. வாப்பா, வா. அவரும் வாய் திறந்து அழைத்தார். அழைத்த விதத்தில் அப்படி ஒரு அன்பு தெரிந்தது. கூடவே இப்படியெல்லாம் எல்லோரையும் அழைக்க முடியாது என்றும் தோன்றியது. எதும் பேசாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். நீ ஒரு கார் டிரைவர் தானே? அவர்தான் கேட்டார். ஆமாம் சாமி. நீங்க? என் பேர் சிவானந்தம். பார்த்தாலே தெரியும் நான் ஒரு செயின்ட். அவரும் அழகாக அவனை அறிந்த வழி வகைகளையும் விளக்கினார். அதுவே தன்னிடம் எந்த அற்புத சக்தியும் கிடையாது என்று சன்னமான குரலில் அவர் சொல்கிற மாதிரி தோன்றியது. அவர் பேச்சு, தெளிவான அணுகுமுறை எல்லாமே மிக பிடித்து போய்விட்டது மாணிக்கத்துக்கு. சாமி, எங்கெல்லாம் போக ஆசைப்படுறீங்க? பணிவாக கையை கட்டிக்கொண்டு கேட்டான். மீனாட்சி அம்மனை முதல்ல தரிசிக்கணும். அப்புறமா வண்டியூர் மாரியம்மன், பிறகு அழகர் கோவில் கள்ளழகர் வரிசையாக. மாணிக்கம் பரிதாபமாக பார்த்தான். இவரோடு அழகாக கோவில்களுக்கு போவது பெட்டரா, அந்த 4 கில்லாடிகளோடு சுடுகாட்டுக்கு போவது பெட்டரா என்ற ஒரு கேள்வி உடனே உள்ளோடியது. இருந்தும் அவர்களிடம் ஒப்புக்கொண்டு விட்டது தடுத்தது. என்ன செய்யலாம்? கேள்வியில் விழுந்தவனுக்கு நண்பன் வேலாயுதம் ஞாபகம் வந்தது. அவனும் கால் டாக்ஸி தான் ஓட்டுகிறான். அவனை இவரோடு சேர்த்து விட்டால் என்ன என்று தோன்றியது. சாமி, என்னால முடியாதுங்க. நான் ஏற்கனவே கமிட் ஆயிட்டேன். நம்ம தோஸ்த ஒருத்தன் இருக்கான். அவனை ஏற்பாடு செய்யட்டுங்களா? சுவாமிஜியும் தலையசைத்தார். நல்லது சாமி. ஒரு அரை மணி நேரத்துல அவன் இங்கிட்ட வந்து உங்களை பார்ப்பான். பேர் வேலாயுதங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல பையங்க என்றான். அவரும் ஆமோதிப்பாய் சிரித்தார். நல்லது, நான் அப்ப புறப்படுறேங்க என்று அங்கிருந்து வெளியே வந்தவன் திரும்பி அந்த அறையில் டேபிளில் இருந்த சுவாமிஜி ஒருவரின் புகைப்படத்தை பார்த்தான். அவர் பெயர் யோகி சம்பங்கிநாதர். பொதிகை மலையில காரையார்காட்டுல மகா சமாதி ஆயிட்ட ஒரு சித்தர். அப்படிங்களா?
ஆமாம். நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க சாமி? ஒரு பிரசங்கத்துக்காக. ஆமா இல்ல, முத்தையா மன்றத்துல கூட நீங்க மூச்சு விடுறத பத்தி பேசப் போறத கேள்விப்பட்டேன். பரவாயில்லையே, உன் வர தெரிஞ்சிருக்கு? ஆமா சாமி. மூச்சு விடுறதுல அப்படி என்ன சாமி இருக்கு? எல்லாரும் விட்டு உள்வாங்கிக்கிட்டு தானே இருக்காங்க. அவனையும் அறியாமல் இந்த கேள்வியில் ஒருவித ஏளனம் கலந்துவிட்டது. அவர் பதில் சொல்லாமல் முதலில் சிரித்தார். பிறகு, மூச்சு காத்துல தான் எல்லாம் இருக்கு. ஆடு மாடுகளும் சுவாசிக்குது. அது அனிச்சை. அப்படி அனிச்சையா சுவாசிக்கிறதுல இருந்து வேறுபட்டு சுவாச முறையில சில மாற்றங்களை கொண்டு வந்தா உடம்பும் மனசும் ரொம்ப ரொம்ப லேசாயிரும். அத பத்தி தான் பேசப் போறேன். முடிஞ்சா வந்து கேளு என்றார். சரி சாமி என்றவன் சட்டென்று ரூம் பாய் சொன்ன அவரது சாகசங்கள் பற்றிய ஞாபகத்தில் விழுந்து, ஆமா சாமி, நீங்க அந்தரத்தில் அப்படியே மிதப்பீங்களாமே, அப்படியா என்று கேட்டான். துணியே அது எப்படி முடியும் என்கிற மாதிரியில் இருந்தது. அது என்ன ஒரு பெரிய விஷயம்? அவர் பதிலுக்கு கேட்டது சர்வ சாதாரண ஒரு விஷயம் என்கிற மாதிரி இருந்தது. அவனுக்கும் ஆர்வம் தொற்றிக் கொண்டது. சாமி, எங்க ஒரு தடவை நேர்ல மிதந்து காட்டுங்களேன் என்றான். ஆனால் அவரோ போய் வேலையை பார் என்கிற மாதிரி கதவை மூடினார். அவனுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. இருந்தாலும் நண்பன் வேலாயுதத்துக்கு ஒரு போனி கிடைத்தது சந்தோஷத்தை தந்தது. கூடவே அந்த சாமியார் நல்ல அழகு என்றும் ஒரு குரல் அவனுக்குள் ஒலித்தது. அகத்தியர் அருவி அதற்குண்டான நீர்வீழ்ச்சியோடு காட்சி தந்தது. இதுவரை அதில் நீர் விழாமல் போனதே இல்லை என்று பஸ்ஸில் வரும்பொழுது ஒருவர் சொன்னது நாராயணமூர்த்திக்கு ஞாபகம் வந்தது. அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தார். இப்பொழுது பருவங்கள் மிக மாறிவிட்டது. இதை விஞ்ஞானிகள் எல்னினோ என்கிறார்கள். மழைக்காலத்தில் வெயில், வெயில் காலத்தில் மழை என்கிற தப்புதப்பான மாற்றங்களில் நம் பூமி சிக்கிக் கொண்டுவிட்டது. பெட்ரோலிய கலாச்சாரம், அதன் கேடுகெட்ட புகை. செல்போன் கலாச்சாரம், அதன் மின் அலைகள். தொலைக்காட்சி கலாச்சாரம், அதன் அலைவரிசை அலைகள். இவை எல்லாம் 50 வருடங்களுக்கு முன்பு இல்லை. அன்று பூமிக்கு மேலான வானவெளி வெறும் மேகப்பொதிகளோடு மிக தூய்மையாக இருந்தது. ஆனால் இன்று வானப்பந்தல் முழுக்க புகை அழுக்கு, மின்பந்தல். இதனால் மேகங்களில் அடிக்கடி சிதைவுகள். ஒருங்கிணைந்து அது மழையாக மாறுவதில் சிக்கல்கள். மொத்தத்தில் உலகம் முழுவதும் சராசரி வெப்ப அளவு கூடிக்கொண்டே வருகிறது. வெப்பம் கூடினால் விபரீதம்தான். அந்த வெப்பத்தை குறைக்க ஒரே வழி மரங்களின் சுவாசமான கரியமில வாயுவும் ஏனைய சில கசிவுகளும் தான். ஆனால் காடுகள்தான் அழிந்து காலாவதியாகி வருகிறதே. அதைவிட கொடுமை ஆறுகள் திருட்டு போவது. காசு திருடுவார்கள், நகை நட்டு என்று திருடுவார்கள், காரை கூட திருடுவார்கள். ஏனென்றால் இவையெல்லாம் பொருட்கள். எங்காவது மனிதன் ஒரு ஆற்றையே திருடுவானா? ஆனால் ஆக்கிரமிப்பு என்கிற பெயராலும் மணலை அள்ளியும் ஆறுகளை குற்றொளிரும் கொலையுயிருமாக்கிவிட்டோம். அன்றாட வாழ்வில் விஞ்ஞானத்தின் பெயரால் சில சௌகரியங்களை செய்து கொள்ள இயற்கையைத்தானே சுரண்டியுள்ளோம். களவு போன இயற்கை, கற்பழிக்கப்பட்ட இயற்கை இப்பொழுது நம்மை பழிவாங்கத் தொடங்கியுள்ளது. தெருவில் வரும் தண்ணீர் லாரியை விட பெரிய தண்ணீர் லாரி வானத்தில் வரும் மழை மேகம்தான். அது வரவேண்டிய நேரத்தில் வராவிட்டால் என்னாகும் என்பதைத்தான் பூமியில் இப்பொழுது எல்லோரும் பார்க்கத் தொடங்கியுள்ளோம். அவர் இப்படியெல்லாம் தான் பேசிக் கொண்டு வந்தார். சிந்திக்க வேண்டிய கருத்துகள். எதையுமே மறுக்கவில்லை. குறிப்பாக வானம் கெட்டுவிட்டது என்கிற அவர் விளக்கம் மறுக்க முடியாத ஒரு நிஜமாக தோன்றியது. 50 வருஷத்துக்கு முன் இவ்வளவு வாகனங்கள் ஏது? அதனால் பெட்ரோல் புகைதான் ஏது? அதேபோல் செல்போன் ஏது? டிவி சேனல்கள் தான் ஏது? எல்லாமே ஸ்பேஸ் என்னும் வான்வெளியை பயன்படுத்தி தானே செயல்படுகின்றன. காலியான வானத்தில் நின்று சொல்ல முடியாத அளவு மின் அலைகள். அவைகளில் ஒலி சப்தங்களும் கூட. இதனால் வானம் மாறிவிட்டதே. உட்கார்ந்த இடத்திலிருந்தே உணரலாமே. நாராயணமூர்த்தி கூட அவர் கருத்தை அரிய சிந்தனை என்றே கருதினார். அப்படியே அகத்தியர் அருவியிலும் போய் குளித்தார். பனிக்கட்டியாகச் சில்லிட்டு உடமை துளையிடும் தண்ணீர் அது. ஆனால் வெதுவெதுப்பாக இருந்தது. அது கூட கெட்டுவிட்டது. உண்மையில் இப்பொழுது ஆசை நிரம்பிய மனிதர்களின் ஒரு பகுதியினரான விஞ்ஞானிகளால் இந்த பூமியை காப்பாற்ற முடியாது என்று தோன்றியது. இப்பொழுதுதான் சித்தர்கள் வெளிப்பட்டு தங்கள் ஆற்றலால் கெட ஆரம்பித்திருக்கும் இந்த பூமியை கெடாமல் தடுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்துக்கொண்டே அறிவியல் மூழ்கினார். அதன்பின் அங்கிருந்து மேலே அணைக்கட்டு வரை பஸ்ஸில் பயணிக்கலாம். அதன் பிறகு ஒரு ஒற்றையடி பாதை வழியாக காட்டுக்குள் செல்ல வேண்டும். கடினமான வழித்தடம். நாராயணமூர்த்தி பலமுறை வந்திருந்தும் சில சமயங்களில் வழிமாறி எங்கெங்கோ சென்று விட்டிருக்கிறார். எனவே இந்த முறை எச்சரிக்கையாக செல்ல எண்ணியவர் மனதுக்குள் சம்பங்கிநாதரையே தியானித்துக் கொண்டார். சாமி, உங்க சமாதிக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நான் சரியா வந்து சேர நீங்க தான் உதவி செய்யணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். நடை தொடர்ந்தது. மனதில் குழம்பை உமாவின் உருவம் தோன்றியது. கொடியில் பூத்த மலர் பனித்துளி பட்ட நிலையில் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். அப்படி ஒரு அழகான பெண். ஆனால் இந்த பிஞ்சை போய் யமன் கேட்கினானே. கொடுமையாக இருந்தது. பரிதாபமும் நெஞ்சில் குத்தி வலிக்கவிட்டது. சாமி, உங்களை நம்பிதான் வரேன். அந்த குழந்தை பொழைக்கணும். அவன் அப்பன் ரொம்ப நல்லவன். ஆனா இதனால் நம்பிக்கை இழந்துட்டான். அவன் உங்களை நம்புறதுக்காக அந்த குழந்தை பொழைக்கணுங்கிற ஏன் எண்ணம் இல்ல. எந்த ஒரு குழந்தையும் இப்படி நோய் வந்து சாவோட போராடக்கூடாது. பாவம் அந்த குழந்தை. அது என்ன பாவம் செஞ்சுச்சு?
மனம் கொள்ளாதபடி பிரார்த்தனை சுமையோடு நடந்து கொண்டிருந்தார் நாராயணமூர்த்தி. காரையார்காடு ஒரு அடர்ந்த மலைக்காடு. யானையும் மானும் திரியும் பூமி. ஒரு பக்கம் பான தீர்த்தத்தால் உருவான மிகப்பெரிய பல மைல் நீள அகலமான நீர்த்தேக்கம். அதில் முதலைகள். இன்னொரு புறமோ கன்றின் மடியை முட்டும் பசுங்கன்று போல மலைமுகடுகளை முட்டும் மேகக்கூட்டம். பார்க்க மிக ரம்மியமாக இருக்கும். அந்த மலைப்புறத்தை ரசித்துக் கொண்டே நடந்தார் நாராயணமூர்த்தி. தனியாக நடந்து செல்ல தைரியம் வேண்டும். இருந்தும் சம்பங்கிநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டு விட்டால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்று தோன்றியது. அவரே வழியில் பலரை துணைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். போன முறை ஒரு மலைப்பழியன் எதிர்ப்பட்டு துணை வந்தான். இந்த முறையும் யாராவது நிச்சயம் எதிர்ப்படுவார்கள், துணை வருவார்கள் என்று நாராயணமூர்த்திக்கு தோன்றியது. அது வீண் போகவில்லை. நடந்து செல்லும் வழித்தடத்தில் அப்படியே ஒரு ஓரமாக ஒரு பாறை மேல் ஒரு வயதானவர் படுத்திருந்தார். அருகில் அவர் வேட்டையாடிய நிலையில் உயிர் நீந்திருந்த காடைகள் கௌதாரிகள் ஒரு கயிற்றில் கால்களை கட்டி தொங்கவிட்டிருந்தார். அதையும் கூட ஒரு மரக்கிழையில் சுட்டிவிட்டு களைப்புக்காக அந்த வேட்டைக்காரர் ஓய்வெடுக்கிறார் மாதிரி தோன்றியது. அதே சமயம் அந்த இறந்துவிட்ட பறவைகளை விழுங்குவதற்காக அந்த மரக்கிழியில் ஒரு மலைப்பாம்பு ஒன்றும் வந்த வண்ணம் இருந்தது. நாராயணமூர்த்தி அதிர்ந்து போய் படுத்திருந்தவரை எழுப்பினார். ஐயா, ஐயா! அவரும் மலரை எடுத்துக்கொண்டு எழுந்திருந்தார். நாராயணமூர்த்தியை பார்த்து கண்களை கசக்கிக் கொண்டார். அங்க பாருங்க, உங்க வேட்டை பறவைகளை மலைப்பாம்பு விழுங்க வந்து கொண்டிருக்கிறது. அவரும் ஜரூராக எழுந்து சென்று ஒரு கோலால் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அவைகளை தட்டிவிட பார்த்தும் பலனில்லை. பாம்பு அதற்குள்ளார் வளைத்து விழுங்கத் தொடங்கிவிட்டிருந்தது. அட, ச்சே, இப்படி ஏமாந்துட்டனே! அவர் முணுமுணுத்துக் கொண்டார். போகட்டும், விடுங்க. அதுக்கும் பசிக்கு தீனி வேணும்லையா? உண்மைதான். சாமி யாரு? என் பெயர் நாராயணமூர்த்தி. சித்தர் சாமி சமாதிக்கு போய்கிட்டு இருக்கேன். சமாதிக்கா? அந்த வேட்டைக்காரர் கேட்ட விதமே ஒரு மாதிரி இருந்தது. ஆமா, சமாதிக்குதான். ஏன்? அது சமாதி இல்ல, கோயில். சமாதி கோயில் எல்லாம் ஒண்ணுதானே? தப்பு தப்பு. சமாதிங்கிறது உடம்படங்கின இடம். அதை நாம கோயிலா நினைக்கலாம். அது எப்படி உண்மையிலேயே கோயிலாகும்? அப்படின்னா அது சமாதி இல்லையா? சாமி உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் எப்படி சமாதியாக முடியும்? என்ன சொல்றீங்க நீங்க? அவர் உயிரோட இருக்காரா? பின்ன அவர் காலமாயிட்டாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆ, ஆமா. அதுதானே நான் கேள்விப்பட்ட விஷயமும் கூட. இல்ல, இன்னைக்கு காலை கூட சாமியை நான் பார்த்தேன். வேட்டைக்காரர் சொல்ல சொல்ல நாராயணமூர்த்திக்கு தலை சுற்றியது. என்னங்க நம்ப முடியலையா? ஆமா, ஏன்னா நான் சாமி மகா சமாதியானப்போ இந்த மலைக்கு வந்திருந்தேன். சமாதிக்குடர் அவர் உடம்ப வச்சு மேல மூடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? அப்ப நான் பார்த்தது யாரை? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்கிறதா சொல்லுவாங்க. அவங்கள யாராவது ஒருத்தரை நீங்க பார்த்திருப்பீங்க. நாராயணமூர்த்தி தன் கருத்து என்று சொன்னதை அவர் வேட்டைக்காரர் ஏற்கவே இல்லை என்பது அவர் முகம் போன போக்கில் நன்றாக தெரிந்தது. பேசிக்கொண்டே நடந்தார்கள். என்ன சிந்தனை? இல்லைங்க, நான் சாமிய பார்த்தேன். இது வேற யாரும் இல்ல. அவர் கையாட்டி எனக்கு ஆசீர்வாதமும் பண்ணாரே. ஏன் அவரைப் போலவே இன்னொருத்தர் இருக்கக்கூடாது? இருக்கலாம். இருந்தாலும் இதெல்லாம் சமாதானமா தான் எனக்கு படுது. எனக்கென்னமோ அவர் சமாதியாகலன்னு தான் தோணுது. சரி, உங்க நம்பிக்கை உங்களுக்கு, என் நம்பிக்கை எனக்கு என்று நாராயணமூர்த்தி அந்த மலைப்பாதை இரண்டாக பிரியும் ஒரு இடத்தில் நின்றபடி, நான் இப்ப சமாதிக்கு தான் போறேன். நீங்க? இல்ல, எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்க கிளம்புங்க. வேட்டைக்காரர் வேறு ஒரு புறமும் நாராயணமூர்த்தி ஒரு புறமுமாக பிரிந்து நடந்தார்கள். அழகான மலை. காது மடலை ஐஸ் கட்டியாக்கிவிட்ட குளிர்காற்று. உள்காதுக்குள் விழும் மலைப்பறவைகளின் கீச்சுவீச்சு சப்தம் பரம சுகமாக இருந்தது. புள்ளிமான் இடையே வந்து காது விடைக்க பார்த்துவிட்டு பின் 4 தாவலில் மறைந்தும் போனது. ஆனாலும் அவைகளையெல்லாம் ரசிக்க அவரால் முடியவில்லை. ஒரு புறம் மனதுக்குள் உமா கூடாரம் போட்டிருந்தாள். இன்னொரு புறம் சம்பங்கிநாதர் சமாதியாகவில்லை என்று வேட்டைக்காரன் சொன்ன தடவல் இரண்டும் அவரை புரட்டி எடுத்துக்கொண்டிருந்தது. இதற்கு நடுவில் அவர் தேடி வந்த சம்பங்கிநாதர் சமாதி கோவிலும் கண்ணில் பட்டது. அடர்ந்த மரக்கூட்டத்தின் நடுவே சமாதி கட்டடம் சாம்பல் நிறத்தில் தெரிகிறது. பக்கத்திலேயே ஒரு குடிசை. அதில் சம்பங்கிநாதரின் பிரதான சிஷ்யனான நம்பியப்பன் என்பவர் தங்கியிருந்து தினமும் சமாதிக்கு விளக்கு ஏற்றுவது, பூஜிப்பது போன்றவைகளை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுதும் அவர் குடிசையில் இருக்கலாம். நம்பியப்பனை நினைத்துக்கொண்டே நாராயணமூர்த்தி அந்த சமாதி கோவிலை சமீபித்தார். நல்லவேளை நம்பியப்பனும் இருந்தார். சமாதி கோயில் வாசல் படியில் அமர்ந்து கொண்டு பவழமல்லிப்பூக்களை கட்டி தொடுத்து கொண்டிருந்தார். நமஸ்காரம் சாமி. யாரு? நாராயணமூர்த்தியா? ஆமா சாமி. எப்படி இருக்கீங்க? எனக்கென்ன, சாமியோட அருளால அமோகமா இருக்கேன். நீங்க ஏது இவ்வளவு தூரம்? ஒரு பிரார்த்தனை, அதுக்காக வந்தேன். அதுக்காகவா மதுரையிலிருந்து வந்தீங்க? வீட்ல இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கலாமே. பண்ணிக்கலாம் தான். இது கொஞ்சம் பெரிய விஷயம். சாமிக்கு எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தான். பெருசு சிறுசெல்லாம் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. உண்மைதான் சாமி. எனக்கு என்னமோ இங்க வந்து சொல்லி அழணும்னு தோணுச்சு. நல்லது, நல்லது. வாங்க உள்ள போவோம். தீபராதனை காட்டுறேன். நம்பியப்பன் கட்டிய பூமாலையோடு எழுந்தார். நாராயணமூர்த்தி பக்கத்தில் சலசலத்து ஓடும் சிறிய ஓடைப்போக்கில் காலை நனைத்துக் கொண்டு கருங்கல் படிகளில் ஏறி சமாதி கோவிலுக்குள் நுழைந்தார். 12 சுடர் விளக்குகள் இருபுறமும் எரிந்து கொண்டிருக்க
பவழமல்லி மாலையோடு எளிமையாக ராகவேந்திரரின் பிருந்தாவனம் போல காட்சியளித்தது சமாதி. நடுவில் ஒரு சிவலிங்கம். நம்பியப்பன் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்று அருகில் இருந்தபடியே சொல்லிவிட்டு அவரும் தியானிக்கத் தொடங்கினார். நாராயணமூர்த்தியும் கைகளை கூப்பிக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ளத் தொடங்கினார். சாமி, அந்த பொண்ணு உமா பொழைக்கணும். புற்றுநோய் வந்து பொழைச்சவங்க இல்லைங்கிறது உங்களால பொய்யாகணும். பாவம் ராமசாமி ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உங்க மேலேயே நம்பிக்கை இழந்துட்டான். நல்லது நடக்கணும், அற்புதம் நடக்கணும். நீங்க மனசு வச்சா நடக்கும். உயிர் பிச்சை போடுங்க. நெகிழ்ச்சியுடன் பிரார்த்தனையை செய்து கொண்டிருந்தவர் ஏதோ அரவம் கேட்டு திரும்பினார். கோவிலுக்கு வெளியே சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும் ஓடை நீரில் கால் கழுவிக் கொண்டிருந்தார் ஒருவர். கோவணம் திரிசடை என்ற வித்தியாசமாக கோலம். பின்பக்கமாக முதுகுதான் முதலில் தெரிந்தது. யார் அவர்? பிரார்த்தனையை மறந்து மனது அந்த கேள்வியில் விழுந்து அவரையே பார்த்தது. அவரும் திரும்பினார். நெஞ்சில் ஒரு கிள்ளு கிள்ளினார் மாதிரி இருந்தது. சம்பங்கிநாதர். சித்தயோகி சம்பங்கிநாதரேதான். சாமி, ஈ! நாராயணமூர்த்தி உணர்ச்சி வசப்பட்டு கூவியபடி அங்கிருந்து அவரை நோக்கி ஓடினார். சற்றே குனிந்து படிகளில் இறங்கி அந்த ஓடைப்பாதையை சமீபத்திற்குள் அவர் மாயமாய் மறைந்துவிட்டார். நாராயணமூர்த்தியிடம் பதைப்பு துளிகூட அடங்கவில்லை. மேலிருந்து நம்பியப்பனும் கோவிலை அறந்து பூஜை பண்ண பெண் பிஞ்சோடி கொண்டவர முழுகினார். அரவிந்தாமித்ரன் என்பது மூமாலை குறிக்கோள முருகன் வி திருசரி நாராயணமூர்த்தி. எட்டி பார்த்து கேட்டார். என்ன நாராயணமூர்த்தி, யாரை பார்த்தீங்க? நம்ம 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 சாமிய. நம்ம சாமியையா? ஏனோ நம்பியப்பன் திருப்பி கேட்ட விதமே ஒரு தினுசாக இருந்தது. ஆமாம் சாமி, நம்ம சாமி மாதிரியே இங்க ஒருத்தர் திரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அவரை பார்த்திருப்பீங்க. அப்படியா? ஆமாம். நம்பியப்பனிடம் தடுமாற்றம் தொடர்ந்தது. பயங்கர திணறலும் கூட. ஏன் சாமி, அவர் அப்ப என்னை பார்த்து ஓடணும்? இருக்காதே, இங்கதான் எங்கேயாவது இருப்பார். பொதுவுல நாராயணமூர்த்தி, இந்த சித்த சந்நியாசிகள் கிட்டயே கொஞ்சம் குறும்பு இருக்கும். கண்ணாமூச்சி வழியாடி நம்மை ஆழம் பார்ப்பாங்க. அப்படியா? நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். அச்சு அசலா நம்ம சாமியை எதிர்க்க வந்து நிக்கிறா மாதிரி இருந்துச்சு. வழியில வேட்டைக்காரர் ஒருத்தர் கூட இந்த சாமியை பார்த்த விஷயத்த சொன்னார். சரி, நீங்க வாங்க, வந்து தரிசனம் பண்ணுங்க. நம்பியப்பன் அழைத்துவிட்டு திரும்பவும் சமாதி கோவிலுக்குள் நுழைந்தார். சொன்னது போலவே தீபமும் காட்டினார். நாராயணமூர்த்தியும் கன்னத்தில் போட்டுக்கொண்டார். அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் தனியாக அமர்ந்து தியானம் செய்யத் தொடங்கினார். தியானம் பண்ண போறீங்களா? ஆமாம் சாமி. நல்லா பண்ணுங்க. நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துடுறேன் என்றபடி நம்பியப்பன் கிளம்பிச் சென்றார். நாராயணமூர்த்தியும் ஒரு மெல்லிய இருள் பாகத்தில் அமர்ந்து கொண்டு ஓம் குருவே நமக என்று மனதை ஒருமைப்படுத்தத் தொடங்கினார். எப்பொழுதும் சித்த யோகிகளின் சமாதிக்கு செல்பவர்கள் அங்கே இப்படி தியானத்தில் அமர்தல் அவசியம். தியானத்தில் அமரும்போது சுவாசம் முதலில் சமச்சீரடையும். பிறகு உடல் உறுப்புகள் ஒரே விதமாக இயங்கி இரத்தம் ஓட்டம் சீராகும். இந்த நிலையில் மகா சமாதியில் இருக்கும் அருள் அலைகள் ஒரே சீரான அளவில் சமச்சீரான சுவாசத்தில் மெல்ல தியானிப்பவர்களுக்குள் நிறையும். இதனால் உடம்பின் இயக்கம், குறிப்பாக மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான மின்காந்த அலைகள் முதலியன பரவும். மெல்ல ஆயிரக்கணக்கான எண்ணங்களில் உழலும் அவைகளிலிருந்து விடுபட்டு ஒருவித சமநிலைக்கும் எண்ணங்களற்ற சூன்யத்திற்கும் வரும். இதனால் தாறுமாறான உடம்பின் இயக்கம், உஷ்ணம் முதலியவை சீராகும். ஆரோக்கியத்தின் முதல் கட்டம் இது. மனதும் பலம் பெறும். திரும்பவும் நாம் சகஜ நிலைக்கு திரும்பி பல்வேறு எண்ணங்களில் நீந்த தொடங்கும்போது ஒரு புத்துணர்ச்சி தெரியும். பயம் என்பது மனதில் அறவே இருக்காது. இதெல்லாம் சம்பங்கிநாதர் தன் திருவாயால் போதித்தவை. அவர் போதனையை நாராயணமூர்த்தியும் அவரது சந்நிதியிலேயே காட்டிவிடும் ஆவலோடு தியானத்தில் அமர்ந்துவிட்டார். பத்மாசனம் போட்டு அமர்ந்த நொடி உடம்பு நரம்புகளில் ஒருவித இறுக்கம் ஏற்பட்டு முதுகு தண்டுவடமும் நேராகிவிட்டது. தண்டுவடத்திற்கு நேர் கீழான பாகத்தில் உள்ள சக்கரமும் ஒரு சீரான வேகத்தில் சுழலத் தொடங்கிவிட்டது. மனமும் மெல்ல அடங்கியது. ஓம் குருவே நமக, ஓம் குருவே நமக என்கிற குரலே அவரிடமிருந்து ஒலித்தது. ஒரு 15 நிமிடங்கள் கூட சென்றிருக்காது. பயங்கர நிசப்தமான சூழ்நிலையில் காற்றுக்குரலில் யாரோ நாராயணமூர்த்தியை பெயர் சொல்லி அழைக்கிறார் போலிருந்தது. இருந்ததும் அவரது தியானம் கலையவில்லை. அந்த காற்று குரல் தொடர்ந்தது. நாராயணமூர்த்தி, என் அருமை சிஷ்யனே, நான் என் உடம்பை தொலைத்துவிட்டு அனாதரவா நிக்கிறேன். அதை ஒருவன் கொண்டு போயிட்டான். அவன்கிட்ட இருந்து என் உடம்பை மீட்டுத்தா. தொடர்ந்து அந்த குரல் ஒலித்தபடியே இருந்தது. நாராயணமூர்த்தியும் தியானத்தில் 30 நிமிடத்திற்கும் மேல் இருந்துவிட்டு மெல்ல நிஷ்டையை விளக்கும்போது அந்த குரல் அவர் காதில் ஒலித்தது. நாராயணமூர்த்தி, என் அருமை சிஷ்யனே, என் உடம்பை ஒருவன் திருடிக் கொண்டு விட்டான். என் உடல் ஒரு பஞ்சபூத கலவை. அது சமாதியில் அடங்க வேண்டியது. ஆனாலும் ஒருவன் அதை களவாடி என்னைப் போலவே திரிந்து வருகிறான். அவனிடமிருந்து என் உடம்பை மீட்டு சமாதியில் திரும்ப கொண்டு வந்து சேர். குரலொலியை கேட்ட நொடி நாராயணமூர்த்திக்கு பகீரென்றது. ஒரு வினாடி நடப்பது கனவா நிஜமா என்றெல்லாம் சந்தேகம் கூட எழும்பியது. மலங்க மலங்க பார்த்தவர் எழுந்தார்.
சற்று வெளியே போய்விட்டு வருகிறேன் என்று சொன்ன அந்த சமாதி கோவிலின் சிஷ்யன் நம்பியப்பன் காணவில்லை. எங்கே போய்விட்டார் இந்த நபர் என்கிற தேடலுடன் பூனை போல நடந்த நாராயணமூர்த்தியை ஒரு சலசலக்கும் புதர் கவர்ந்திழுத்தது. மெல்ல எட்டி பார்த்தவர் கண்களில் நம்பியப்பனும் சம்பங்கிநாதர் உருவத்திலிருந்த அந்த நபரும் தான் பட்டனர். ஒரு க்ஷணம் நெஞ்சை அடைத்தது. வேதா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. நம்பி, எனக்கு எங்க போறதுனே தெரியல. இந்த உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். சாமி சமாதி ஆயிட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டதால என்னை பார்த்தா பயப்படுறாங்க. அதுக்காகத்தான் அன்னைக்கு தலையில் அடிச்சுக்கிட்டேன். நீயோ கத்துக்கிட்ட வித்தையை பரீட்சை பண்ணி பார்க்கிறேன், கண்ட உடம்புல நுழைய விருப்பமில்லைன்னு குருவின் உடம்புலயே நுழைந்து சமாதியை விட்டும் வெளியே வந்துட்ட. இப்ப நான் என்ன செய்யட்டும்? என்ன செய்யட்டும்னா, குருவோட ஆத்மா என் மேல ரொம்ப கோபத்துல இருக்கு. தயவு செய்து இந்த உடம்ப விட்டு வெளியே போயிடு. என் உடம்பத்தான் அன்கிளைம்டு பாடின்னு போலீஸ்ல எரிச்சிட்டாங்களே. நான் இப்ப எப்படி வெளியேற? நாட்டுல பிணங்களுக்கா பஞ்சம்? கண்ட உடம்புல புக எனக்கு விருப்பமில்லை. அந்த விஷயத்துல எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. சரி, அதுவரைக்குமாவது யார் கண்ணிலையும் படாம அந்த மலை குகையில இரு. ஒரு ஐடியா பண்ணுனா என்ன? வேதா என்ற பெயரில் அழைக்கப்பட்ட சம்பங்கிநாதர் உருவத்திலிருந்து அவன் கேட்டபோது ஒளிந்துபடி பார்த்து கொண்டிருந்த நாராயணமூர்த்தியின் கால்களில் வளவளவென்று ஏதோ ஒன்று ஏற, ஆ என்று அவரும் மலர, நம்பியப்பனும் அந்த நபரும் திடுக்கிறுகள் அவரை பார்த்தனர். நான் உங்களை கோவில்ல உட்கார்ந்திருங்கன்னு சொன்னன்ல. நம்பி, என்னையா இது? இப்பதான் குருநாதர் குரல் காதுல விழுந்தது. பதறிப்போய் எழுந்து வந்தேன். இப்போ இங்க நீங்க பேசுறத கேட்டதும் எல்லாம் விளங்கிடுச்சு. இப்படி கூட நடக்க முடியுமா? நாராயணமூர்த்தி பதிலுக்கு ஆவேசத்துடன் கேட்ட விதத்தில் கணிசமான கோபம். அது அது என்ன நம்பி இது? குருவுக்கே துரோகமா? இல்ல, கூடு விட்டு கூடு பாயிற வித்தையே இந்த வேதமணி நம்ம குருநாதர் கிட்ட கத்துக்கிட்டான். அதை அவர் உடம்புலயே பிரயோகம் பண்ணுவான்னு நானே எதிர்பார்க்கல. அப்ப இது குருநாதர் திருமணிதானா? ஆமாம் ஆமாம். நம்பி ஆமோதித்த மறுநொடி புதேல் என்று வேதமணி காலில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழத் தொடங்கினார் நாராயணமூர்த்தி.